அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எண்களை அறிவோம் அப்படின்றது. ஓகேங்களா? தமிழ் எண்கள்னால் உங்களுக்கு தெரியும். தமிழ் எண்கள்லேருந்து வராத கொஷின் பேப்பரே இப்போ கிடையாது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள் இது வேறு வழியே கிடையாது. நீங்கள் மனப்பாடம் முடியும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை வச்சு மனப்பாடம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எழுத்தோடனே கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 2 வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குல்ல. ஸோ இதனால் ஊன்னு வச்சுக்கோங்க. 3 ஞா, 4 வந்து சா, 5 வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குல்ல. இதே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வந்து சாவுக்கு அடுத்தது சு, 7 வந்து பார்த்திங்கன்னா 7 இப்படி இருக்குதா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவுக்கு அடுத்தது ஆ. ஓகேங்களா? 8 ஆ, 9 வந்து பார்த்திங்கன்னா கு, 10 வந்து அதாவது கா 0 போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இது தமிழன்கள் கம்பல்சரி வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டா மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு கொஸ்டின் வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து குஷ் 400+ கொஸ்டின் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க, இதில் வந்து தொழிலாளர் தினம் மே 1. ஓகேங்களா? காந்தியடிகள் பிறந்தநாள் வந்து அக்டோபர் 2. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. பார்த்தீங்களா? உலக புத்தக நாள் வந்து ஏப்ரல் 23. நூலக தினம் எப்போ? ஆகஸ்ட் 9ன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 9. யார் கொண்டு வந்தால் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு நூலகவியலின் தந்தையார். லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் உலக புத்தக நாள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. குழந்தைகள் நாள் எப்போ அப்படின்னா நவம்பர் 14. சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. சுற்றுச்சூழல் நாள் எப்போ? ஜூன் 5. குடியரசு தினம் எல்லாத்துக்குமே தெரியும், ஜனவரி 26. அப்போ சுதந்திர தினம் எப்போ? ஸோ ஆகஸ்ட் 15. ஓகேங்களா? குடியரசு நாளில் வந்து செங்கோட்டையில் வந்து குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். சுதந்திர நாளில் வந்து செங்கோட்டையில் யார் வந்து கொடியேற்றுவாங்க? இவர் வந்து பிரதமர் வந்து கொடியேற்றுவார். அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசு நாளில் ஆளுநர் வந்து கொடியேற்றுவார். சுதந்திர நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் வந்து கொடியேற்றுவார். ஓகேங்களா? கொடி நாள் டிசம்பர் 7. ஓகேங்களா? கொடி நாள் வந்து டிசம்பர் 7. மகளிர் நாள் மார்ச் 8. தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19. மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. மனித உரிமைகள் நாள் இப்போ டிசம்பர் 10. ஸோ அதை தான் இங்கே அந்த மாதிரி எழுதியிருக்கேன். மே 1, 2 இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கலாம். ஸோ இது தேவையில்லைன்னு கூட நினைக்கலாம். ஆனால் அடிப்படையாக இதில் கூட கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ, பாய்.